கடவுள் அனுக்கிரகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க பரக்கனை பேசுறேன். இன்னைக்கு உங்கள் தொழிலுக்கு அதிர்ஷ்டமான பேர் தேர்வு செய்வது எப்படி அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இது சார்ந்த நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாலும் இன்னும் டீட்டெயிலா இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு உதாரணத்தோட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த பதிவிலேயே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு பெயர் நம்ம செலக்ட் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் கவனமா பார்க்கணும் அப்படின்றத விஷயத்த சொல்லிட்டு இறுதியில நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளை காட்ட போறேன். ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு எப்படி நம்ம நேம் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம், ஆல்ரெடி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேரை எப்படி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு புது பேரை வச்சு கொடுத்தோம், எந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணத்தை நான் ஃபைனலா வந்து சொல்ல போறேன். சரிங்களா? அப்போ தொழிலுக்கு வந்து பேர் வைக்கும் போது என்னென்ன தவறுகள் பண்றாங்கன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். இந்த தவறுகள்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுங்க. அதாவது இப்ப நீங்க தொழிலுக்கு பேர் வைக்க போறீங்க, ஏன்னா பேரு தான் வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம். ஒரு ப்ராடக்டை வாங்க போறாங்கன்னா அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை பொறுத்து அது லாங் டைமா என்பது வாங்குவாங்க. ஆனா அந்த ப்ராடக்ட் வந்து வாங்குவது வந்து ஈர்க்கக்கூடியதுன்றது அந்த பெயர் தானே. அதை பார்த்துட்டு தானே அடுத்த கட்டமான விஷயங்கள் வந்து போறாங்க. அப்ப அந்த பேர் வந்து ஒரு அட்ராக்டிவா இருக்கணும், ஈர்க்கணும். ஒரு சின்ன முதலீடு போட்டு ஆரம்பிக்கிறீங்கனாலும் அந்த அந்த பிசினஸ் மூலமா நல்ல முதல் தரமான அமைப்பு ஒரு யோகா பலன்கள் அனுபவிக்கிறேன்னா அந்த பெயர் தான். சரிங்க, நான் வந்து சிறிய பிசினஸ்ல இருந்து பெரிய பிசினஸ் வரைக்கும் எல்லா பிசினஸும் பேர் வச்சு கொடுத்துருக்கேன். பெட்ரோல் பங்க் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து ஒரு ஹோட்டல், ஒரு டெக்ஸ்டைல் சார்ந்த பிசினஸ், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், இல்ல ஒரு கார்பெண்டர் சார்ந்த ஒரு விஷயம், இல்ல ஒரு ஜெம்ஸ்டோன், ஒரு நகைக்கடை, எல்லா பிசினஸுக்கும் பேர் வச்சு கொடுத்துட்டு இருக்கேன். அதோட அனுபவங்களை திரட்டி தான் இந்த பதிவு என்பது நம்ம போடுறோம். சரிங்களா? ஏன்னா அனுபவம் சார்ந்த விஷயம் தான் அப்படின்றது அனுபவத்தின் ரீதியாக வரக்கூடிய அந்த ஆலோசனை நம்ம கொடுக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவங்க லைஃப்ல ஏற்படுத்த முடியும் என்று இந்த பதிவுலாம் போட்டுட்டு இருக்கிறோம். இப்ப அது அடிப்படையில் இது எல்லா பிசினஸுக்கும் காமனாக போடணும். இல்ல புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்க சரியாவே போல நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசுவாங்க, பேரை புதுசா சேஞ்ச் பண்ண முடியாது சார், நல்லா ரீச் ஆயிடுச்சு, ஆனா பிசினஸ் சரியா போக மாட்டேது, ஆர்டர் எல்லாம் பிளேஸ் ஆக மாட்டேது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஜிஎஸ்டி எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க அந்த பேர்ல ப்ராப்பரா. அப்ப அந்த பேர்ல சின்ன ஒரு லெட்டர் 2 லெட்டர் சேஞ்ச் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது போல விஷயங்கள் நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. எல்லா பிசினஸ் சார்ந்த விஷயங்களும் இது பொருந்தும், காமனா மட்டும் புரிஞ்சுங்க. அப்ப அதன் அடிப்படையில என்னென்ன தவறுகள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவா இப்ப நீங்க ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, இல்ல ஒரு பேக்கரி என்பது ஆரம்பிக்க போறீங்க, இல்ல டெக்ஸ்டைல் ஆரம்பிக்க போறீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பிசினஸ் எல்லாமே சுக்கிரன் தானே வந்து காரகத்துவம் பெற்ற கிரகம், அப்ப சுக்கிரனுடைய நம்பர் 6ஆம் நம்பர்ல வச்சிடலாமே அப்படின்னு பொதுவா நினைப்பாங்க. அப்படி கிடையாது. சில நேரங்களில் சுக்கிரன் வந்து ஜாதக ரீதியா கெட்டு இருக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த 6ஆம் நம்பர் அடிப்படையில நீங்க பொதுவா இந்த பேரை வச்சுட்டீங்கன்னா அப்பதான் பிரச்சனை என்பது கொடுத்துரும். இல்ல வேற ஏதாவது பிசினஸ் பண்ண போறீங்க, பர்டிகுலரா இல்ல ஒரு காய்கறி மண்டி வைக்க போறீங்க, வெஜிடபிள் சம்பந்தப்பட்ட விஷயம், சந்திரனுடைய நம்பர் 2ஆம் நம்பர்ல பொதுவா வச்சிடலான்ற மாதிரி வைப்பீங்க, அப்பயும் பிரச்சனைகள் என்பது கொடுத்துரும். இல்ல ஒரு ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்பது பண்ண போறீங்க. ரியல் எஸ்டேட்னாலே நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே, ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் தானே, செவ்வாய் வச்சிடலாமான்ற மாதிரி போவீங்க. ஆனா செவ்வாய் வந்து 9ஆம் நம்பர்ல வச்சுக்கலாமே நினைக்கலாம், அப்பயும் ஒரு சில நேரங்கள் வந்து பிரச்சனைகள் என்பது கொடுக்கும். சரிங்களா? அப்ப இது போல ஜென்ரலான ஒரு தாட்டுகள் என்பதை போயிடக்கூடாது. இன்னொரு சில பேர் என்ன விதமான விஷயங்கள் பண்ணுவாங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் கான்செப்டை பயன்படுத்துவாங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில இப்ப அவர் ஏதோ டேட் ஆஃப் பர்த்ல போட்டிருக்காரு 1/1/2000 அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். இங்க டோட்டலா கூட்டி பாருங்க, 2 + 1 3, 3 + 1 4. இந்த 4க்கு நட்பு எண், சமயன், பகையன் கான்செப்ட்ல நட்பு எண் அடிப்படையில வைப்பது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த 4ஆம் நம்பருக்கு 4 7 8ல வைக்கலாம் வச்சுங்களேன். இந்த 7ஆம் நம்பர்ல வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. 7ஆம் நம்பர் கேது. ஆனா ஜாதகத்தில் அந்த நபருடைய ஜாதகத்துல கேது இப்ப ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு, பர்டிகுலரா இப்போ ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு. ஓகேங்களா? ஆனா இவர் 7ஆம் நம்பர்ல வச்சுட்டாரு, 4 நம்பருக்கு நட்பு என்றதுனால. ஆனா அந்த கேது என்ற கிரகம் ஜாதகத்தில் ஜாதக கட்டத்துல 5ஆம் பாவத்துல இருக்குன்னு வச்சுங்க. 5ஆம் பாவம் என்பது ஹோட்டல் பிசினஸ் என்பது 6ஆம் பாவத்தை குறிக்கும். அப்ப அந்த 6ஆம் பாவத்தை வந்து உடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. அப்ப இந்த கேதுடைய நம்பர் வந்து 7 என்பது அவர் பிறந்த விதி எண்ணுக்கு நட்பு எண்ணாக வருதுன்றதால வச்சிடலாம். ஆனா அப்ப ஜாதக பேஸ் பண்ணி பார்க்கும்போது பிரச்சனைகள். அப்ப இந்த டேட் ஆஃப் பர்த் கான்செப்ட்லயே வைக்க கூடாதுன்றது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அப்ப எது நல்ல முதல் தரமான அமைப்புனா ஜாதகம் தான். அப்ப இந்த ஜாதகத்தை வந்து ஓவரால எல்லா விஷயங்களும் வந்து தெரிந்திருக்கக்கூடிய நபரால மட்டும் தான் அந்த விஷயம் வந்து பண்ண முடியும். டீட்டெயிலா புரிஞ்சுக்கணும். அதாவது 12 பாவ காரத்துவங்கள், நவகிரக காரகத்துவங்கள், என்னென்ன விஷயம் எப்படி பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு, என்னென்ன பிசினஸ்ன்றதை எல்லா பிசினஸ்க்கும் என்னென்ன பாவங்களை பார்க்கணும், என்னென்ன கிரகங்கள் பார்க்கணும், டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த விஷயம் என்பது பண்ணணும். அப்படி ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கறோம் இருந்தாலும் அதுல ஒரு சில தவறுகள் சில பேர் பண்றாங்க. காரணம் என்ன? இப்ப உங்க ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறது, மூல திரிகோண வீடுகள் இருந்து இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப ஒரு கட்டம் நான் போடுறேன். இப்ப ஒரு மேஷ லக்னக்காரர் என்பது இருக்கிறாரு.
மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன் வராரா? இப்ப மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன் இந்த இடத்துல இருந்து ஆட்சி பெற்றிருக்கான்னு வச்சுங்க. நீங்க ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க. அப்ப அந்த ஹோட்டல் பிசினஸுக்கு நான் இது மாதிரி ஜாதத்தை பார்த்து வைக்கலான்றதுக்காக ஜாதத்தை பார்த்து சூரியன் ஆட்சி பெற்று இருக்கே, சூரியன் நம்பர் வந்து 1ஆம் நம்பர் கூட்டுத்தொகை வருது போல அந்த ஹோட்டல் பிசினஸ்க்கு நான் பேர் வச்சிடலான்ற மாதிரி வைக்கலாம். ஆனா அப்பயே அந்த ஹோட்டல் பிசினஸ் நல்லா போகாது. காரணம் என்னன்னா சூரியன் ஆட்சி பெற்று இருக்குதான், சூரியன் வந்து நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்குதுதான். ஆனால் அந்த சூரியன் வந்து ஹோட்டல் பிசினஸ்னாலே 6ஆம் பாவம் தான் ஜோதிட ரீதியாக. இந்த 6ஆம் பாவம் என்பது ஹோட்டல், டெக்ஸ்டைல், மெடிக்கல் ஷாப்பு, பணம், பினான்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே 6ஆம் பாவம் தான். இந்த ஒரு பாவத்தை வந்து அந்த பாவத்துக்கு 8, 12ஆம் பாவம் உடைக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த பாவத்துக்கு 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவத்துல இந்த தொழில்களை வந்து பிரச்சனை தரக்கூடிய அமைப்புல வந்து சூரியன் என்பது இருக்குது. அப்ப இந்த சூரியன் நம்பர் 1ஆம் நம்பர் வருவது போல உங்க தொழிலுக்கு வச்சீங்கன்னா ஆட்சி பெற்று இருக்கு, நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சீங்கன்னா அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனைகள் கொடுக்கும். காரகத்துவங்களை புரிந்து கொண்டிருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், 12 பாவ காரத்துவங்கள், நம்ம கிரக காரகத்துவம், கிரகத்தின் வலிமை. சில நேரத்தில் ஆட்சி பெற்று இருக்கும், உச்சம் பெற்று இருக்கும், அந்த கிரகம் வந்து பிரச்சனைகள் பண்ணும். சில நேரத்தில் நீச்சம் பெற்று இருக்கும், பகை ஸ்தானத்தில் இருக்கும், அந்த கிரகங்கள் யோகத்தை பண்ணும். இது போல நிறைய விதமான விஷயங்கள். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு பண்ணணும். அப்ப நம்ம சூரியனுடைய நம்பர் 1 நம்பர் நல்லது பண்ணாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணும். அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்ப பண்ணுவார். சூரியனுடைய காரகத்துவம் அந்த 5ஆம் பாவத்தின் காரகத்துவம் சார்ந்த தொழில் பண்ணீங்கன்னா பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்ப 5th ஹவுஸ் 5ஆம் பாவம் 5ஆம் பாவம் எடுத்துங்க. ஓகே, இப்ப 5ஆம் பாவத்தின் தொழில்கள் என்ன இருக்கு? இப்ப ஏதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட், ஒரு ஸ்டாக் புரோக்கரா இருக்கிறீங்க, ஒரு கம்பெனிக்கு பேர் வச்சு நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் பண்ணி கொடுக்க போறீங்க. நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்க போறீங்க. அந்த பிசினஸ் பேர் வந்து வைக்க போறீங்கன்னா 5ஆம் அதிபதி சூரியன் வந்து 5ல வந்து ஆட்சி பெற்றக்கூடிய அமைப்பு. சூரியனோட நம்பரான 1ஆம் நம்பர் வருவது போல நீங்க தாராளமா இந்த ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட பிசினஸ்க்கு நீங்க பேர் வைக்கலாம். நல்ல அமைப்புல இருக்கும். இல்ல ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, ஷார்ட்டா எழுதிருக்க பாருங்க. 5ஆம் பாவம் தான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கு வைக்கலாம். அதே போல இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் கிளாஸ், இல்ல டான்சிங் கிளாஸ், இல்ல கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இல்ல ஸ்போர்ட்ஸ் அகாடமி, இது போல விஷயங்கள் பண்ண போறீங்க. இல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க போறீங்க, சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஆரம்பிக்க போறீங்க. 5ஆம் பாவம் தானே வந்து கலைத்துறைகளை குறிக்கக்கூடியது. அப்ப கலைகளை குறிக்கக்கூடிய மியூசிக், டான்ஸ், பரதநாட்டியம் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். இந்த அதே போல இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி சம்பந்தப்பட்ட பிசினஸும் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏதாவது விஷயங்கள் வந்து நீங்க தாராளமா பண்ணலாம். இது எல்லாமே நல்லது பண்ணும். அப்ப சூரியன் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சூரியன் வந்து எந்த பாவத்தில் இருக்கின்றதை பொறுத்து அதனுடைய காரகத்துவங்கள் சார்ந்த பிசினஸ்க்கு அந்த சூரியன் நம்ம 1ஆம் நம்பர் வைக்கணும். இது போல கிரகம் வந்து நல்லா இருக்கு, ஆட்சி பெற்று இருக்கு, உச்சம் பெற்று இருக்கு, அந்த கிரகத்தை நம்பர் வச்சிடலாம். பிசினஸ்க்கு எல்லா பிசினஸ்க்கு வைக்க கூடாது. எந்தெந்த பிசினஸ் வைக்கணும், எந்தெந்த பிசினஸ் வைக்க கூடாதுன்னு விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. அதாவது இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பினான்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க. இப்ப இந்த லக்னம் எடுத்துக்காதீங்க, மாத்தி நான் உதாரணத்துக்கு வேற ஒரு லக்னம் நான் போடுறேன் உங்களுக்கு. இப்ப கன்னியா லக்னம், கன்னியா லக்னத்து சுக்கிரன் வந்து இந்த இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பினான்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் வந்து பண்ண போறீங்க. அப்ப நீங்க பாக்குறீங்க சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பெற்று நல்ல அமைப்புகள் இருக்கு. சுக்கிரனுடைய நம்பர் வந்து 6ஆம் நம்பர் வருவது போல பிசினஸுக்கு பேர் வச்சிடலாம். ஏதோ ஒரு பேர் வந்து சிம்பிளா உதயம் சிட் ஃபண்ட்ஸ், உதயம் பினான்ஸ், ஏதோ ஒரு பேர் என்பது இருக்குன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு நான் அந்த பேரோட கூட்டி நான் சொல்லல, இப்போதைக்கு நீங்க வைக்கிறீங்க அசப்ஷன் சொல்றேன். இப்ப சுக்கிரன் வந்து ஜாதகத்துல ஆட்சி பெற்று இருக்கு, சுக்கிரன் 6ஆம் நம்பர் வைக்கலாம்னு சொல்லி உங்களுடைய பிசினஸ்க்கு பேர் வச்சிருக்கீங்க. ஆனால் இந்த பினான்ஸ் பிசினஸ், வட்டி தொழில், சிட் ஃபண்ட் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. பணம்னாலே 2ஆம் பாவம் தானே. இதுதான் பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த பாவத்துக்கு 8ஆம் பாவத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கு. அப்ப இந்த பாவத்தை உடைச்சிடுவார் சுக்கிரன் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா சுக்கிரனோட நம்பர் 6ஆம் நம்பர் ஆட்சி பெற்றிருக்குன்னு சொல்லி நீங்க வச்சுட்டீங்கன்னா பினான்ஸ் தொழில் டோட்டலா முடைக்கணும். ஓகேங்களா? அப்ப நம்ம எதுக்கு வைக்கணும், ஆட்சி பெற்ற உச்சம் எப்படி பார்த்து வைக்கணும்ன்ற ஒரு அனலைசிஸ் பண்ணி டீப்பா பண்ணி அந்த விஷயத்தை பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு உதாரணம் நான் சொல்ற பாருங்க. ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு. அவர் என்ன சொன்னார்னா, சார் நான் ஒரு 3 வருஷம் ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த பிசினஸ்க்கு உண்டான பேரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான். என்ன பேர் சொன்னார்னா அதை ஏதனம் பாருங்க. ஸ்வஸ்திக் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஸ்வஸ்திக் SWASTHICK ஈவென்ட் EVENT மேனேஜ்மெண்ட் நார்மல் ஸ்பெல்லிங் தான். MANAGEMENT
MENTன்னு வரும். இது நீங்க டோட்டல் நம்பர் என்பது கூட்டி பாருங்க. ஆல்ரெடி நான் செக் பண்ணி வச்சிருக்கிறேன். டோட்டலா கூட்டி பாத்தீங்கன்னா 90 வரும். 90 மறுபடியும் கூட்டி 9 வரும். இது எப்படி கூட்டுறேன்னா, எல்லா ஆல்பபெட்டுக்கும் நம்பர் இருக்கு, சரிங்களா? இப்ப எஸ்க்கு ஒரு ஆல்பபெட்டுக்கு நம்பர் இருக்கு, டபிள்யூக்கு நம்பர் இருக்கு, அதே போல ஏக்கு ஒன்னா நம்பர் போடணும். அதே போல ஒவ்வொரு ஆல்பபெட் நம்பர் இருக்கு. அது நான் சொன்னா டீட்டெயிலா டைம் என்பது ஆகும். சிம்பிளா புரிஞ்சுக்க. இதுக்கு முன்னாடி நிறைய பதிவுகள்லாம் போட்டிருக்கேன், அதை போய் நீங்க பாத்தீங்கன்னாலே புரியும். 9 என்பது செவ்வாயோட நம்பர். இந்த பிசினஸ்க்கு பேர் வச்சுட்டு இருக்கிறாரு அவர் ஜாதகத்தை கொடுத்தாரு. நான் பார்த்த உடனே செவ்வாய் வந்து ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது இப்படி இருக்கு. அவர் வந்து மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய். 4ஆம் இடத்துல செவ்வாய் என்ன ஸ்தானத்துல இருக்குன்னு பாருங்க. நீச்சம் அடைஞ்சிருக்கு. நீச்சம் அடைஞ்சு இருந்தோம். நான் முன்னாடி என்ன சொல்லிருங்க, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் இந்த 5ஆம் பாவத்தின் காரகத்துவம்ல, இதுக்கு 12ஆம் இடத்துல என்பது இருக்கு. அவர் அந்த டைம்ல எதுவுமே பார்க்கல. அது உண்மையா சொல்லலாம், எந்த விஷயத்தையும் பார்க்கல. ஒரு 4 வருஷம் முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினாரு. 3 வருஷமா பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு சொன்னாரு. ஆரம்பத்துல மனசுக்கு பிடித்த ஸ்வஸ்திக் எனக்கு பிடிக்கும் சார், அதனால ஸ்வஸ்திக் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வச்சுட்டேன் சார் சொல்லியிருந்தாரு. அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே நிறைய ஹெவி லாஸ், பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி பெரிய பெரிய ஈவெண்ட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கக்கூடிய நபர் தான். நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து சந்திச்சிருக்கக்கூடிய சுச்சுவேஷன், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய ஹெவி லாஸ் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. நான் செக் பண்ணி பார்க்கும்போது 9ஆம் நம்பர்ல வச்சிருக்கீங்க சார் செவ்வாய் நம்பர். செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல நீச்சம் அடைஞ்சு 5ஆம் பாவம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் குறிக்கக்கூடிய 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவத்துல இருக்கு. இது மாரி இந்த பிசினஸ் நீங்க சக்சஸ் பெற முடியாது அப்படின்ற விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். சரி, நம்ம ஒரு புது பேர் நீங்களே கொஞ்சம் வச்சு கொடுங்க சார், நல்லா இருக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நாம டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அவர் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன வச்சுன்னா ராக் இது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படி நீங்க ஃபுல்லா எழுதிக்கலாம். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடைய பேரை வந்து நான் அனலைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்ப ஆறுன்றது அவர் பேர் வந்து ராஜேஷ். ஏஏன்றது அவங்க 2 பசங்களுடைய பேரு. அன்புன்னு ஒருத்தர், ஆதித்யா அப்படின்னு சொல்லி இன்னொரு பையனுடைய பேர். 2 பசங்க. அவங்க ஒய்ஃப் பேர் வந்து பாத்தீங்கன்னா கனிகா. அதனால நான் செக் பண்ணி பார்த்துட்டு RAAK அப்படின்னு போட்டு ஒரு பேர் வச்சு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வச்சிருங்க சார். அவருடைய ஜாதகத்தையும் நான் வந்து பார்க்கும்போது குடும்ப உறுப்பினர்களை குறிக்கக்கூடிய அந்த 2ஆம் பாவகம் என்பது ஃபேமிலி மெம்பர்ஸை குறிக்கக்கூடியது. 2ஆம் அதிபதி 2ஆம் பாவத்திலே ஆட்சி பெற்று ஸ்ட்ராங் பொசிஷனு. 10, 11ஆம் அதிபதியில தொடர்பு பெற்று நல்ல அமைப்புல இருந்துச்சு, நல்ல பொசிஷன்ல இருந்துச்சு. அதனால குடும்ப உறுப்பினர் ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்கு சார். அதனால உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட பேரை ஸ்டார்டிங் லெட்டரே எடுத்து வச்சு இந்த ராக் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வச்சிருங்க சார், நல்லா சிறப்பா இருக்கும். இதனோட டோட்டல் நம்பர் நீங்க கூட்டி பார்க்கும்போது 68. இது மறுபடியும் கூட்டினீங்கன்னா 14, மறுபடியும் 5 வரும். இந்த 5ஆம் நம்பருக்கு உண்டான பிளான் வந்து புதன். இந்த புதனும் அவர் ஜாதகத்தை நல்ல அமைப்புல இருந்தது. ராக் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயம் நான் உருவாக்கி தந்திருந்தேன். எப்பனா 4 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு. இது வரைக்கும் எவ்வளவு லாஸ் நான் வந்து அனுபவிச்சுட்டு சார், உங்களோட கன்சல்டேஷன் கேட்டு தொடர்பு கொண்டு மீண்டும் பேசினேன். சிறப்பான அமைப்புல போயிட்டு இருக்கு சார். பெரிய பெரிய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி இப்போ நல்ல சக்ஸஸ்ஃபுல்லா நல்ல ஒரு கோர்ஸ் கணக்குல வந்து இப்போ சம்பாதிச்சிட்டு இருக்கேன். பெரிய பெரிய செலிபிரிட்டிக்கெல்லாம் நான் வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற நல்ல விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த விஷயங்கள் எப்படி ஏற்பட்டுச்சு, எல்லாமே நியூமராலஜி தான். அவர் ப்ராப்ளத்தை அனுபவிச்சதுக்கான காரணமும் நியூமராலஜி தான். நல்ல யோக பலன்களை மாறி வந்ததுக்கான காரணம் நியூமராலஜி தான். இந்த அளவுக்கு ஒரு யோக பலன்களை ஏற்படுத்துன்றதுக்காக இந்த உதாரணம். இதுபோல் நிறைய விஷயங்கள் உதாரணத்தை சொல்லிக்கொண்டே என்பது போகலாம். இது எல்லாமே அப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, பணம் என்பது அந்த இன்வால்மெண்ட் மீது ஏற்படுது. சில பேர் வந்து கை காசு போட்டு ஆரம்பிக்கலாம், சில பேர் கடனை வாங்கி என்பது ஆரம்பிக்கலாம், சில பேர் சொந்த பத்தங்கிட்ட யாராவது நண்பர்கிட்ட கடனா வாங்கி என்பது பண்ணுவீங்க. இது போல நிறைய விதமான கஷ்டத்தில் தான் ஒரு விஷயம் பண்ண போறீங்க. அப்ப அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆனாதான் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்க லைஃப்ல இருக்கு. அப்ப அந்த கன்சல்டேஷனை நியூமார்க் கன்சல்டேஷனை ப்ராப்பரா எடுத்து பண்ணிடணும். அந்த காலத்துல பண்ணாங்களே சார், போனாங்களே, சில நேரங்கள் டைம் நல்லா இருந்திருக்கும், அவங்க மனதில் உதயமாகக்கூடிய பேர் இயற்கையாகவே பொருந்தி வந்திருக்கும். எல்லா நேரத்திலும் அப்படி வராது. ப்ராப்பரா நியூமராலஜி கன்சல்டேஷன் எடுத்து பண்ணும்போது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன், நியூமராலஜி கன்சல்டேஷன், இது போல பிசினஸ்க்கு வந்து புது பேர் வைக்கணும், இல்ல வந்து இருக்கக்கூடிய பேரை வந்து கரெக்ஷன் பண்ணணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது குழந்தைக்கு பேர் வைக்கிறது, பெரியவங்களுக்கு நேம் கரெக்ஷன் பண்ணி எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனல்லையும் வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. மீண்டும் பாஸ்ட் வீடியோஸ்லாம் நான் ப்ரீவியஸ்லாம் போய் பாருங்க. எல்லாமே ஆஸ்ட்ரோ பரக்கன் டைப் பண்ணி பார்த்தாலே என்னுடைய என்ன கண்டென்ட் இப்படின்னு டைப் பண்ணி பார்த்தா எல்லா விஷயம் என்பது வரும் என்று சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன். மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரக்கன். நன்றி, வணக்கம்.